Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு mensuration chapter 7 exercise 7.2 9th sum பார்க்க போறோம். Question பாருங்க. The outer and inner surface area of a spherical copper shell are 576 pi centimeter square and 324 pi centimeter square respectively. Find the volume of the material required to make a shell. அதாவது ஒரு ஷெல் இருக்கா, காப்பர் ஷெல் இருக்கா ஸ்பியர் ஷேப்பில், அதோட அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பிரிக்கல் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 576 பை, இன்னர் வந்து எவ்வளோனா 324 பை ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்பியர் இருக்குது, இப்போ பிரித்து நான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பியரில் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 576 பை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னர் சர்ஃபேஸ்னால் உள்ளே இருக்கிற இன்னர் சர்ஃபேஸ் உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 324 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து சர்ஃபேஸ் ஏரியான்றதுனால சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் சர்ஃபேஸு கண்டுபிடிக்கலாம். என்னென்னா ஃபார்முலா என்னென்னா 4 பை ஆர் ஸ்கொயர் வரும். நமக்கு இது அவுட்டர்ன்றதுனால இது வந்து இப்போ வந்து நம்ம அவுட்டர் போர்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 4 பை கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 பை கேன்சல். இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 by 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4, ரிமைண்டர் 1 இருக்கும். 4 4s are 16, 4 4s are 16. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 ரூட் எடுத்திங்கன்னா 12 ஸ்கொயர். அப்போ கேப்ஸ் ஆர் ஈக்குவல் டு 12. ஆச்சுங்களா? இப்போ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர் அதே தான் 4 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 பை வேல்யூ கேன்சல். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 பை 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 8s are 32, 4 1s are 4. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர். அப்போ ஆர் ஈக்குவல் டு 9. இப்போ கேப்ஸ் ஆர் ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இன்னர் அவுட்டர், இப்போ கேப்ஸ் ஆர் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸு, இது ஸ்மாலர் வந்து இன்டர்னல் ரேடியஸ். அப்போ 2 ரேடியஸ் இருந்தாலே அது என்ன ஸ்பியர்னா ஹாலோ ஸ்பியர்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். இப்போ ஃபார்முலா என்னென்னா 4/3 பை கேப்ஸ் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஸோ 4/3 பை வேல்யூ 22/7, கேப்ஸ் ஆரோட வேல்யூ வந்து 12 the whole cube மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 9 the whole cube. 4/3 22/7, 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 12 12s are 144 12 மல்டிப்ளை பண்ணால் 1728 மைனஸ் 9 கியூப் பண்ண 9 9s are 81 9s are 729. ஸோ 4/3 into 22/7 இது மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா 999. ஸோ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. ஸோ 22 4 மல்டிப்ளை பண்ணால் 88 into 3 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாக்கா நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 88 into 3 3 8s are 24, ரிமைண்டர் 3 8s are 24, 25 26. அதே தான் இன்னொரு 3 போட்டாலும் 4 6 2 4 10, ரிமைண்டர் 1 10 12 13, ரிமைண்டர் 1 6 7 8 9 2. அப்போ 29304. அப்போ ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 29304 divided by 7. ஸோ 7ஆல் நாங்கள் டிவைட் பண்ணி காட்டுறோம். 29304 7 7 4s are 28 9 8 போச்சுன்னா 1 3 13 வராது 7 1s are 7 13 7 போச்சுன்னா 0 7 8s are 56
10ல் 6 போச்சுன்னா 4 இது 4 10 7 4 7 5 35 7 6 42 7 6 42 4 2 போச்சுன்னா 2 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம் 7 3 21 7 2 14 இது என்ன ஆகுனா 10 ஆகும் 10ல் 4 போச்சுன்னா 6 பாயிண்ட் ஆல்ரெடி வச்சு 0 7 9 56 அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா 4186.29 சென்டிமீட்டர் இதுதான் அந்த ஷெல்லோட வால்யூம். அவ்வளோதான். தேங்க்யூ.